கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலுமாய் ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வோம். ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். அதை பற்றி நாம் சற்று தியானிப்போம் என்றால், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை மட்டுமே இப்பொழுது தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளுவோம். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களின் முக்கிய காரணமான 3 காரணங்களை மட்டும் இந்த நாளிலே உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. முதல்ல சொல்லிடுறாரு, நீ அங்கிருந்து அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நீ கிளம்பி நான் காட்டுற இடத்துக்கு போ. அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீர் ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உன்னுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாதத்தை 2ஆம் 3ஆம் வசனங்களிலே ஆண்டவர் கூறுகிறார். அடுத்து பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அதுல ஏன் என்ன ஏது ஒரு கேள்வியும் ஆபிரகாம் தேவன் கிட்ட கேட்கல. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவர் புறப்பட்டு போனார். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்படும் போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். பாத்தீங்கன்னா 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் நீ புறப்பட்டு போ அப்படின்றாரு, உனக்கு என்னென்ன ஆசீர்வாதம் தரேன் அப்படின்றாரு. ஆபிரகாம் அதை தொடர்ந்து உடனே புறப்பட்டு போனான். அவன் திரும்பி பார்க்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தார்கள் என்றால், திரும்பி தன்னுடைய கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போயிட்டு திரும்பி இந்த இடத்துக்கு வந்திருந்தார் என்றால் அவருக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் இழந்து போயிருக்கிறவராய் காணப்படுவோம். ஒரு பெரிய பாதிப்பு அவருக்கு வந்திருக்கும். ஆனா அவர் கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனார், திரும்பி பார்க்கவே இல்லை. அவருடைய மகனுடைய திருமணத்து காரியங்கள்ல கூட அவர் என்ன சொல்றாரு, நீ அவருடைய முதன்மையான பணியாளரை கொடுத்து ஈசாக்குக்கு நீ பொண்ணு பார்க்க போகும் பொழுது என் ஜனத்துக்கும் கிட்ட போய் அங்க பொண்ணு பாரு, ஆனா எந்த சூழ்நிலையிலும் என் மகனை அங்க அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டமும் தெளிவுமாக சொல்லிடுறார். அது மட்டும் இல்லாமல் நீ போ, என்னுடைய தேவன் உனக்கு காரியங்களை வாய்க்க செய்வார் அப்படின்னு சொல்லி தேவ தூதன் அவர்களுக்கு முன்னாடி போய் காரியங்களை வாய்க்க செய்யறான்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் அவர் திரும்பி தான் விட்டு வந்த இடத்துக்கு அவர் போகவில்லை. ஒருவேளை நீங்க நினைச்சு இந்த நேரத்தில் ஒன்று சொல்ல விரும்புறேன், லோத்து மனமும் அங்கிருந்து திரும்பி பார்க்காம நீங்க ஓடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ லோத்து சொல்றாரு, என்னால முடியாது, நான் பக்கத்தில் இருக்கிற மலைக்கு போய் இருந்துக்கிறேன். அங்க போக முடியாது, பக்கத்தில் இருக்கிற கிராமம் சின்ன கிராமம் தான், அங்க போய் நான் இது சோதம் குமாரை அழிக்கும் பொழுது நீ அங்க போயிடுறேன் அப்படின்றாரு. அப்ப தூதர்கள் அவரோட சொல்றாரு, நான் அந்த இடத்த அழிக்காதபடிக்கு நீ அங்க போ அப்படின்றாரு. இவர் சொன்ன மலைக்கு போன்னு சொல்லின இடத்துக்கே இவர் போயிருந்தார்னா அவருடைய சந்ததிகள் ஆசீர்வதிச்சிருக்கும். அந்த இடத்துல அவர் கேள்வி கேட்கிறாரு. 1. 2வது பாத்தீங்கன்னா, அந்த லோத்தம்மா திரும்பி பார்க்காம போ அப்படின்றாங்க. அந்த அம்மா திரும்பி பார்த்து உப்பு தூணா ஆயிடுறாங்க. அதனால அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இழந்து போனதாய் நம்ம காணப்படுறோம். ஆண்டவர்களை காப்பாற்றி அவங்களை கொண்டு போய் விட்டானவரும் கூட அவங்க தன்னுடைய விருப்பத்தின்படி தன்னுடைய செயலின்படி அவர்கள் அந்த கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுறாங்க. ஆனா ஆபிரகாம பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போன்னு சொல்றாரு, போயிடுறாரு. திரும்பி மகனுக்கு பொண்ணை பார்க்கறதுக்கு கூட பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு விரும்புறாரே தவிர மகனை அந்த இடத்துக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி இதுன்றார். ஆக முதல் காரியம், ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்பிடிந்து அந்த இடத்த விட்டு போன்னு சொல்றாரு. அவர் என்ன கேள்வி கேட்காம அவர் கிளம்பிடுறார். அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்கிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது 19ஆம் வசனம், ஆதியாகமம் 18:19 பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. ஆபிரகாமுக்கு குழந்தையே பிறக்கல, ஈசாக்கு பிறக்கல,
சந்ததி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாம் எந்த அளவுக்கு நம்புறார் அப்படின்னா, இவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிக்கும் தன்னுடைய குடும்பத்தின் மக்களுக்கும் கர்த்தருடைய வழியை, கர்த்தருடைய நீதியை காத்து நடவுங்கள் என்று அவன் சொல்லுவான். அவர்களுக்கு கட்டளை கொடுப்பான் அப்படின்னு நான் அறிஞ்சிருக்கிறேன். என்னை பத்தி அவன் சொல்லுவான், ஆபிரகாம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அவரு திட்டமும் தெளிவுமாய் அவங்க சந்ததி உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆபிரகாமை பத்தி ஒரு தெளிவான நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நம்பிக்கை உள்ளவராக ஆபிரகாம் காணப்படுகிறார். முதல் காரியம், சொன்ன வார்த்தை அப்படியே கீழ்ப்படுகிறாரு. இரண்டாவது காரியம், ஆபிரகாம் தன்னை பற்றியும் கர்த்தருடைய நீதியை பற்றியும் தன்னுடைய சந்ததிகளுக்கு இவன் கட்டளையிடுவான். இன்னைக்கு நம்ம கூட நம்முடைய குழந்தைங்களுக்கு நம்ம வேத வசனத்தை சொல்லி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி நடங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கணும். நீ உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா, உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அந்த காரியங்களை நாம் செய்யறதுக்கு கடமைப்பட்டு உள்ளோம். மூன்றாவதாக பார்த்தோம் என்றால், ஆபிரகாமுக்கு ஏற்படுகிற விசுவாச சோதனை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் 2ஆம் அதிகாரம் கூப்பிடுறார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு கற்பிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு. நீ உன் பையனை பலியிடு அப்படின்னு சொல்றாரு. அப்பயும் என்ன சொல்றாரு ஆபிரகாம்? என்ன சொல்ற? எதுவுமே சொல்லல அவரு. உடனே ஆபிரகாம் 3வது சொன்ன காலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சாணம் கட்டி வேலைக்காரங்களை கூட்டிக்கிட்டு பையனையும் கூட்டிக்கிட்டு அவர் போயிடுறார். ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உனக்கு உன்னுடைய சந்ததி ஈசாக்கின் மூலியமா தான் விளங்கும், அவனை இந்த பெரிய ஜாதியாக்குவேன், வானத்து நட்சத்திரங்களை காட்டிலும் அவனை நான் பெரிய சந்ததியாக உருவாக்குவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொண்டுதான் உன் சந்ததி விளங்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் இந்த இடத்துல நீ ஈசாக்க பலியிடுன்னு சொல்றாரு. சொன்னதும் அவர் எந்த விதத்திலையுமே கேள்வியோ எதுவுமே கேட்கல. வாக்கு தத்துவம் சொன்னீங்களேப்பா, அதெல்லாம் கேட்கல. நேரா கூட்டிட்டு போயிடுறாரு, கீழ்படுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் மலை மேல ஏறி பலியிடக்கு போகும் பொழுது கர்த்தர் பேசுறார். 11ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவன் ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாய் இருக்கிறார் ஆச்சுங்களா. மறுபடி 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் முறை வானத்திலிருந்து ஆபிரகாமை நோக்கி கூப்பிட்டார். மறுபடியும் 2வது முறை, உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை நீ ஒப்பு கொடுத்தபடியால், இந்த ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை நீ செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார். தேவன் அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 3 காரியங்களை பார்க்கிறார். 3 காரியங்களும் அவர் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் கீழ்ப்படுகிறவராய் அவர் சொல்ற வார்த்தை அப்படியே கேட்கிறவரா இருக்கிறதுனால இன்று வரை உலகத்துள்ள அத்தனை சந்ததியும், கிறிஸ்தவர்களாகட்டும் முஸ்லிம்களாகட்டும் யூதர்களாகட்டும் அத்தனை பேருமே ஆபிரகாமுடைய சந்ததி என்று அவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு ஆபிரகாமுடைய சந்ததி பள்ளிக்கு பெருகி இருக்குது, உலகத்தை நிறைச்சிருக்குது, எண்ணக்கூடாத அளவுக்கு நிறைச்சிருக்குது. ஆகவே கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததுக்கு காரணம் இவரு கீழ்ப்படுகிறாரு. 2வது, தன்னுடைய சந்ததிக்கு தன்னை கடவுளை பத்தி மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லுவாருன்னு அவரை நம்புறாரு. அடுத்து கர்த்தருக்கு பயந்தவரா இருக்கிறாரு. கர்த்தர் வார்த்தையை என்னன்னே கேட்காம அப்படியே கீழ்ப்படிய. இதே போல நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்காபடி, கர்த்தரை கேள்வி கேட்கிறவரா இல்லாதபடி அவருடைய வார்த்தையை அப்படியே உள்வாங்கி அதன்படி நாம் செய்வர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் தம்மை ஆசீர்வதித்து ஆபிரகாமை போல நம்ம உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இது போன்ற நபர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். நாம் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் சித்தம் செய்ய நாம் முயற்சி செய்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை எங்களை ஆசீர்வதித்து ஆபிரகாமுக்கு தந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க கர்த்தர் தாமே அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.